ஒரு காலத்தில் ஒரு அழகான பச்சை கிளி ஒரு சிறிய தோட்டத்தில் வாழ்ந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு சிறிய மாம்பழம் மரம் இருந்தது. ஒரு நாள் வெயிலில் சூடு பெருகி மாம்பழம் மரம் காய்ந்து சில கிளைகள் காய்ந்து போய்விட்டன. பச்சை கிளி மரத்தை காப்பாற்ற முடிவு செய்தது. அது ஒவ்வொரு நாளும் மரத்திற்கு நீரூற்றி சாயாமல் பாதுகாத்தது. நாட்கள் சென்றன. மாம்பழம் மரம் மீண்டும் வளரும் பழங்களை கொட்ட ஆரம்பித்தது. பச்சை கிளி அந்த பழங்களை சாப்பிட்டு மரத்தில் குடிசை கட்டி தனது குட்டிகளை பாதுகாத்தது. ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு பெரிய புயல் வந்து மரத்தின் கிளைகள் முறிந்து விழுந்தன. பச்சை கிளி மிகவும் கவலைப்பட்டு அழுதது. ஆனால் புயல் முடிந்த பிறகு அதே மரத்தின் அடியில் ஒரு புதிய கிளை எழுந்தது. அது பழங்களை கொட்டி தோட்டத்தை மீண்டும் அழகாக்கியது. பச்சை கிளி தனது குட்டிகளுடன் பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தது. அதே சமயம் முன்பு நடந்ததை நினைத்து சில நேரம் சோகமாக இருந்தது. கதை போதகம்: கடுமையான சூழலும் வேதனையும் வந்தாலும் புதிய தொடக்கம் எப்போதும் வரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.